நீ கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு மனுஷனும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு புலம்பிக்கிட்டு இருக்கும் போது ஏசாயா சொன்னாரு, நான் போறேன் உமருக்காக. அப்பதான் ஏசாயா நாம தொடர்ந்து அசுத்த உதல் உள்ளவனா இருக்கனே, எப்படி உமர் வார்த்தைகளை போய் இந்த ஜனத்துக்கு நான் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கும் போதுதான் ஆண்டவர் நாம பரிசுத்த ஆவியின் அக்னியினாலே நிரப்பப்பட்டு தேசங்களுக்கு இஸ்ரவேல் சமஸ்தத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியா ஏசாயா ஏற்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை அந்த தீர்க்கதரிசியா என்ன செஞ்சாரு, ஏசாயா இஸ்ரவேல் ஜனத்துக்கு வெளிப்படுத்தினாரு. அதே போலதான் நம்ம அதற்காகத்தான் மீட்கப்பட்டிருக்கிறோம், அதற்காகத்தான் நம்ம முன்குறிக்கப்பட்டிருக்கோம், அதற்காகத்தான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் தெழுந்திருக்கிறோம், அவர் சொந்த குமாரன் ஆக்கியிருக்கிறோம். அது எதற்காக அப்படின்னா நம்ம ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதே போல நம்ம வாழ்க்கையில பார்த்துக்கோங்க, நம்ம அப்பா ஒரு வேலை செஞ்சிருக்கிறாரு, இல்லை நம்ம அப்பா ஒரு இடத்துல இருந்திருக்கிறாரு. இப்போ ஒரு இடத்துல ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தில் ஒரு வம்சத்தில் ஒரு நாட்டாமையா இருக்கிறாங்கன்னா அடுத்த நம்ம குடும்பத்தில் தான் ஒரு நாட்டாமையா இருக்கணும், அது நம்ம குடும்பத்தில் தான் ஒரு பிரசண்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் எல்லாரும் ஓடிட்டு இருப்பாங்க. அதே போல தான் ஏசப்பாவுக்கு நமக்கு எவ்வளவு உலகபரமான காரியத்தில் கூட நமக்கு இவ்வளவு கண்ணா இருக்கும்போது ஏசப்பா பரமபிதா நம்மளும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், நான் என்ன பிதா என்னை எதற்காக நியமிச்சிருக்கிறாரோ அதே போல தான் நினைச்சிருக்கிறாரு. அதே போல என் பிள்ளைகளும் ஊழியம் செய்யணும் தானே அந்த வாரம் அவருக்கு இருக்கும். அதான் சொல்றாரு பவுல் சொல்றாரு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ நான் லக்கை நோக்கி தொடருகிறேன்.